ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சிடிசி பஸ், அதாவது ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு அடுக்கு, கீழே ஒரு அடுக்கு. ஸோ இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த பஸ்ஸை தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் பஸ் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஃபால்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங் தான் இதில் ஒரு ஃபால்ட்டு, முக்கியமான ஃபால்ட்டு. பார்த்திங்கன்னா இங்கே டூருக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ளர கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நான் பாட்டு போடல. ஒரு வழியாக நம்ம பார்த்திங்கன்னா ஹைவே வந்தாச்சு. இந்த பஸ் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஹைவேல ஃப்ரீயாக இருக்கிற ரோடு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பீடு டெஸ்ட் பண்ணலாம். இது படிப்படியாக தான் ஸ்பீடு ஏறுது. கிளைமேட்டும் ரொம்ப அதிகம், அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஐயோ, நான் முதைய சொன்னல ஸ்டீரிங் ப்ராப்ளம்னு, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. அடா யாருடா, ஒரு நிமிஷம் நான் நிறுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு உச்சா வருதான், அதனால் நிறுத்த சொல்லியிருக்கிறான். முடிஞ்சாடா, போகலாமா? இவங்க ஒருத்தவங்க ஹைவேல போயிட்டுருக்கும் போது தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பாலத்தில் இந்த பஸ் நல்லா தான் ஏறுது. ஓனர்கிட்ட வந்து நான் இந்த பஸ் அப்படியே ஒப்படைக்கணும், இல்லைன்னா அவர் கற்றுன்னு கத்துவார். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸை நம்ம அப்படியே திருப்பி கொடுத்தா தான் நமக்கு ப்ரமோஷனும் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. வைப்பர் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் நவருங்கப்பா, இது யாருடா இது? எவ்வளோ ஆரம்பிச்சாலும் ஐயோ, நல்லா தானே போயிட்டு இருந்தான், இவன் எதுக்கு பிரேக் போட்டான்? என்னடா ஆச்சு உனக்கு? சடன் பிரேக் போட்டனால நான் இடிச்சிட்டேன். பத்திரமா வீடு போய் சேரு. ஸ்பீடாக போகும்போது சடன் பிரேக் போட்டான். ஸோ அதனால தான் இடிச்சிட்டேன். போலீஸ் வரத்துக்குள்ள சீக்கிரம் போகணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு தான் போகணும். ஆப் ரைட் சைடு தான் காமிக்குது. இந்த பக்கம் தான். ஆமாம், இந்த பக்கம்தான். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோடை வந்து அடைஞ்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றிட்டு போகலாம். இதில் கொஞ்சம் ஸ்டீரிங் தான் பிரச்சனை. நமக்கு வர பஸ்ஸெல்லாம் இப்படி தான் அமையுது. ஒன்று கீர் விட மாட்டேங்குது, இல்லைன்னா ஸ்டீரிங் அமைய மாட்டேங்குது. இதுதான் நான் படித்த காலேஜ், ரைட் சைடு இருக்குல்ல, அதுதான். இது என்ன இடம்னே தெரில. முன்ன மழை பெஞ்சிச்சு, இப்போதைக்கு மழை வரல. ஸோ நவ் வி ஆர் சேஃப். ட்ரைவ் பண்ணும்போது ஒரு சேஃப்டி வேணும், இல்லைன்னா என்ன வேணால் ஆகலாம். பரவாயில்ல, இந்த பஸ்ஸும் நான் சொன்ன அளவுக்கு விட ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. இதில் கொஞ்சம் ஸ்டேரிங் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் மாற்றிட்டோம்னா நல்லா பிக்கப் ஆயிரும். பஸ்ஸு சும்மா மாஸாக போயிட்டுருக்குது ஸ்பீடாக. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும் நினைக்கிறேன், லெஃப்ட் சைடில். யாருடா இது? ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது தான் குறுக்கு பிரச்சனை வரும். வழிவிடு. அங்கேயே நிறுத்து. பார்த்து போனேன். இந்த மஞ்சள் பஸ் வேறவங்க குறுக்க வந்துட்டு அவ்வளோதான், நமக்கு ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓவர்டேக் எடுத்துடலாம். தம்பி நிறுத்துப்பா, நான் போயிடுறேன்.
இப்போ ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓவர்டேக் எடுக்கிறதுல எந்த இடையூறும் இல்லை. இந்த ஊரில் ஒரு நிலம் வாங்கி போட்டால் எப்படி இருக்கும் சப்பா. இந்த இடத்துல அதிகமாக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும். நான் சொல்கிற இடம் ஏதோ ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்படி ஒரு ரைட் சைடு திரும்பினோம்னா தான் இந்த இடம் தாங்க நான் சொன்னது. இங்கே என்ன இடம்? ரைட் சைடு ரோடு போகுது. ஏதோ போட்டிருக்காங்களே, கேம்ப் போட்டிருக்காங்களா? ஆம்புலன்ஸ்லாம் நிற்கிது. ஏதோ ஆம்புலன்ஸ் கேம்ப்பு போல். சரி, என்ன இருந்தால் என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி சொல்லலாம், இல்லை ரைட் சைடில் இருக்கிறது. ஆனால் இதை பார்க்க காலேஜ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பஸ்ஸை கழுவுற இடம் ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ நான் இந்த இடம் தாங்க சொன்னேன் ஒரு ஆக்சிடெண்ட் ஜோனு. இந்த இடத்துல நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு. தெரியாத எத்தனை நடந்திருக்குன்னு தெரில. ஸோ மறுபடியும் மழை. என்னடா ஆச்சு இவங்க இப்படி ஸ்டாப்பு? டிராஃபிக் லைட்டாக யாருமே வரல. எதுக்கு டிராஃபிக்கு? இந்த ரோடு எங்கே லெஃப்ட் சைடில் போட்டிருக்கு. நல்லா தான்டா போகுது. எதுக்குடா போகாமல் இருக்கீங்க? எதுக்கு இப்படி நிற்கிறாங்கன்னு தெரில வரிசை கட்டி. இப்போ நம்ம அழுத்தி பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா யாருமே இல்லை ரோட்டில். ஸ்பீடாக போகலாம். இந்த இடத்துல நிறைய வீடுங்க இருக்குது. இதில் ஒரு வீடு நம்மளதாக இருந்தால் எப்படி இருக்கும்? யாருடா அவன் சைடில் எரி விட்டுருக்கிறது? இது கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. போச்சு, ஜஸ்ட்டு மிஸ். இந்நேரம் முட்டியிருப்பேன். எங்கள் சார்கிட்ட வேறு அப்படியே இந்த பஸ்ஸை கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு பிச்சு எடுத்துருவார். எப்பா இல்லைப்பா, நான் போயிடுறேன். இதில் கொஞ்சம் ஸ்டீரிங் ஃபால்ட் இருக்குது. ஸோ நான் போயிடுறேன். அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்கப்பா. இது என்ன இடம்? ஏன்டா நின்ன? போக வேண்டியதான்டா. எனக்கு என்ன ஆச்சு? இது ஒரு தேட்ரு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த தேட்டருக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். மறுபடியும் மழை. ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு இதுக்கிட்ட வந்துட்டேன். இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம். ஐயோ சாரிடா அண்ணே, மன்னிச்சிடுண்ணே, தெரியாமல் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, இது என்ன அமைதியாக விட்டால் அப்படியே பின்னாடி ரிவேஸில் வருது. இதோட ரெண்டாவது இடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வச்சு எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் பஸ்ஸை. இதில் ஒரு டேர்னிங் இருக்குது. இதை முடித்தோம்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரம் தான். வச்சுச்சோ, போச்சு போச்சு. முதலாளி பார்த்தா திட்ட போகிறாரு. 2 தடவை இடிச்சிட்டேன் கண்ணாடியிலேயே. இதுக்கு மேலேயே வச்சு எங்கேயும் இடிக்காமல் போகணும். ஆனால் என்ன, நிறுத்துங்கண்ணே. ஐயோ, இந்த இடத்துல ஸ்டீரிங்கே நிறைய வர மாட்டேங்குது பஸ்ஸுக்கு. என்ன நம்பி ஒரு மினி பஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் எஸ்சிடிசி பஸ்ஸே கொடுத்துருக்காங்கன்னா நான் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது என் கடமை இல்லை. இந்த ரைட் சைடில் ஒரு கம்பெனி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு இதாக இருக்குது. இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். அஜிஜோ, எதுக்குடா இந்த பக்கம் வந்த? இவன் நடு ரோட்டில் வந்துட்டான். கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி இருந்தான்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். போலீஸ் வந்துருப்போது. இந்த சம்பவத்தை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, ரைட் சைடில் ஒரு ரோடு இருக்குது, போயிடலாம். இவனால் லைட்டாக கூட இடிச்சிடவே கூடாது, இல்லைன்னா அதுக்கும் ஏதோ காரணம் சொல்லி உள்ளே தூக்கி வச்சுருவாங்க. அப்படியே முன்னாடி
முன்னாடி வேறு ஒரு வண்டி இருக்குது, எப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோன்னு தெரில. அப்படியே அண்ணே கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே தான் இருப்பீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். இவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். இந்த இடத்துல ஒரு சைன் போர்டு வேறு இருக்குது, அதே இடிக்கூடாது. ஐயோ, அவனை வேறு அடிச்சிட்டேன். சரி, நம்ம பாட்டுக்கு போயிடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த கண்டக்டர் பையன் பேருக்கு தான் இருக்கிறான், உள்ளே உட்காந்து தூங்கிட்டே தான் இருக்கிறான். டிக்கெட் எடுத்துகிட்டு கேட்டால் ஆன்லைன் டிக்கெட்டுன்னு 1 நிமிஷத்தில் எடுத்துடலான்னு சொல்கிறான். என்னால் நம்பவும் முடியல, நம்ப இருக்கவும் முடியல. நான் எப்பயுமே ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன். இவன் இருக்கிற வேலைக்கு சும்மாவே உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மாதம் சம்பளம் வந்துடுது இவனுக்கு மட்டும். எப்படி இருந்தால் தெரியலையே. இங்கே என்னடா பிரச்சனை? இந்த பஸ்ஸுக்காரன் அப்போ போகிறான். நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா நம்ம மேலே முடிஞ்சிருது. நம்ம ரைட் சைடில் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். வண்டிக்காரா சீக்கிரம் போயா. நம்ம ஊர்லெலாம் எவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க வண்டிக்கு. இங்கே என்னன்னா பொறுமையாக ஆமை மாதிரி போயிட்டுருக்காங்க. இந்த கண்டக்டர் பையில மொதல் எழுப்பிடணும். யாரோ டிக்கெட் எடுக்காமல் ஓடி போயிட்டா பிடிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். வழிவிடு நம்ம பஸ்ஸுக்கு வழியாக விடு. ஐயோ, கொஞ்சம் போலீஸ் இருந்தனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும் நம்ம. இந்த கட்டை அடுத்த கட்டா? இல்லை, அடுத்த கட்டு தான். இந்த கட்டு இல்லை, அடுத்த கட்டுலேயே பஸ் ஸ்டாண்டு தான். எப்போ சார்ஜர் போட்டவங்களாம் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருங்க. வச்சுட்டு போயிருங்கன்னா நிர்வாகம் பொறுப்பாகாது. அதே மாதிரி பேக்கெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்கப்பா, பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ, இந்த ஸ்டீரிங் வேறு இருக்க மாட்டேங்குது. பா சாப்பிட்ணும்னா வெயிட் பண்ணுப்பா. இங்கே பக்கத்தில் வந்தாச்சு பாரு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துருச்சு. இந்த கண்டக்டர் பையன் வேறு தூங்கிட்டே இருக்கிறான். எப்பா தம்பி எந்திரிப்பா, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஸோ இப்படி திருப்பி நிறுத்தினோம்னா போதும். பஸ் ஸ்டாண்டை இப்படி நிறுத்தினா போதும். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.